இன்றைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? செல்ஃப் கேர் பற்றி நான் சொல்லும்போது எனக்கு வர 2 கமெண்ட்ஸ். இதை சாப்பிட்டா வெயிட் போடுமா சிஸ்டர்? இவ்வளோலாம் செய்ய முடியாது, சிம்பிளாக சொல்லுங்கள். இது ரெண்டுக்குமே சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி. நான் கீன்வா எடுத்திருக்கேன். கீன்வாங்கிறது அரிசி பருப்பு மாதிரி தானியம் கிடையாது, இது ஒரு விதை. பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் புரோட்டீன் சத்து நிறையவே இருக்குது. அதுக்கு தான் முட்டையும் சிக்கனும் இருக்குதே. அப்படின்னா இந்த கீன்வாவை கொஞ்சமாக சாப்பிட்டா கூட ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க தாராளமாக சாப்பாடாக எடுத்துக்கலாம். வெஜிடேரியன்ஸ்க்கு நல்ல சாய்ஸு. அதுக்கு தான் பருப்பு இருக்கேன்னு கேட்டால், பருப்பு கூட சோறு ரொட்டி இந்த மாதிரி ஏதாவது சேர்ந்தா தான் அதோட ப்ரோட்டீன் சத்து முழுசாக கிடைக்கும். ஆனால் இந்த கீன்வாவை அப்படியே சாப்பிட்டா ப்ரோட்டீன் சத்து முழுசாக கிடைக்கும். இதில் போனஸ் என்னன்னா, குளூட்டன் ஃப்ரீங்கிறதுனால டயபெட்டிஸில் இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் கீன்வாவை 2 தடவை தண்ணியில் அலசியிருக்கேன். ஒரு டிஃபன் பாக்ஸில் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் கீன்வாக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஊற வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை, ஊற வச்சா சீக்கிரமே வெந்துடும். நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த டிஃபன் பாக்ஸை மூடிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு ஸ்டாண்டோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு மூடி இருந்தால் அதை கவுத்து போட்டுட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை உள்ளே வச்சு 3லேருந்து 4 விசில் வச்சிடலாம். இதை ஓப்பன் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். இது ஃபிட்டாக இருக்கிறதுக்காக எங்கள் அண்ணன் சாப்பிட்டுச்சு. அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இதில் ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது, அது அல்லாமல் நிறைய சத்துக்களும் இருக்குது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டா, லஞ்சா, டின்னரா, ஸ்நாக்ஸா எதுவாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பருப்புலாம் இருக்குன்னா எப்படி கிச்சடி, பிரியாணி, பொங்கல், சோறுன்னு சொல்லி தனித்தனியாக நம்ம செஞ்சு சாப்பிட்றோம். சேம் அதே மாதிரி தான் இந்த கீன்வாவை உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேக வைக்கிற மெத்தடை நான் சொல்லியிருக்கேன். இப்படி தான் வேக வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சட்டிலையோ இல்லை குக்கர்லையோ டைரெக்டாக கூட வேக வைக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு குக்கர் கழுவுற வேலை கூட கிடையாது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பச்சை பயிறு, கருப்பரிசி, பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே தாராளமாக வேக வைக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி நிற்கிது அப்படின்னா அதை ஸ்ட்ரைனரில் போட்டு வடிகட்டிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. வெந்து வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த முளைக்கட்டின பொருள்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு சோளக்கருதெல்லாம் சாப்பிட்டா கடைசியில் மெண்டு சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொடுக்கும். இதில் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைக்கலாம், உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம், தாளித்து உப்புமா மாதிரி சாப்பிட்லாம். இல்லைனா காய்கறி நிறையா சேர்த்து கிச்சடி மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா முட்டை சிக்கன்லாம் சேர்த்து பிரியாணி, புலவ் எது இஷ்டமோ நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ செஞ்சுக்கோங்க. நான் எனக்கு இனிப்பு பிடிக்குங்கிறதுனால இது கூட நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவு கப்பில் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட ரொம்ப நேரத்துக்கு பசி இருக்காது. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரோட்டீன், மேக்னீஷியம், அயன் சொல்லிட்டு எல்லா சத்தும் இருக்கிறதுனால வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட பேரை நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டு பாருங்கள். நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சாப்பாட்டு பழக்கம்லாம் வேறு இல்லையா? நான்லாம் சோத்து மூட்டை இதெல்லாம் சாப்பாடாக எடுக்க மாட்டேன். 10-15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக எடுத்துப்பேன். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.